நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 895வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் இவ்வளோ நாளாக பேசின திரிபுரா ரகசியத்தில் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன், அந்த பார்ட்டில் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்காது. அதனால் ஜஸ்ட் நாட் கிளாரிஃபை. திரிபுரா ரகசியம்ன்ற நூல் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, அதை நான் பார்க்கல. இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு இருக்குது, பட் ஸ்லோகங்களாக சம்ஸ்கிருதத்தினால ஐ எம் அனேபிள் டு ப்ராக்டிஸ். இது அந்த காலத்துலேயே 700 ரூபாய் நோது. கைலாஷ் ஆசிரமம் இருக்குது பெங்களூரில், ராஜராஜேஸ்வர் கோவிலில் இது போட்டிருந்தா. இந்த ஆசிரமத்து பேர் கைலாஷ் ஆசிரமம். அங்கே தான் திருச்சி சுவாமிகளுடைய இந்த சமாதியெல்லாம் இருக்குது. அவர் பெரிய மகாமேருக்கு ஒரு கோவில், ராஜராஜேஸ்வர் கோவில், தங்கத்திலே கோபுரம், ரொம்ப அழகாக இருக்கும். அதை யூ கூட நாட் சீன் எனிவேர் இந்த வேர்ல்டு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ராஜராஜேஸ்வர் கோவில். அவன் கருங்கல் கட்டடம் ராஜகோபுரத்தோடு இருக்குது. ராஜராஜேஸ்வர் நகர்னே வந்துட்டு பெங்களூரில். ஸோ அந்த இடத்துல வாங்கின புத்தகம் அது. அந்த காலத்துலேயே இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே த ப்ரைஸ் ஆஃப் திஸ் புக்கு இது 750. இந்த திருச்சி சுவாமிகள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். வர நேரில் போய் அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் நான். இப்போ தான் திருச்சி சுவாமிகள் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கார அவர் தான். நடுவில் இருக்கிற அவரால் எழுப்பப்பட்ட ராஜராஜேஸ்வர் கோவில் இருக்கிற அம்பாள் இவா போட்டிருந்தா அந்த புத்தகத்தை, இந்த திரிபுரா ரகசியம். சின்ஸ் இட் இஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை போயிட்டு இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழித்து இந்த திரிபுரா மகாத்மிய காண்டத்தில் இந்த ஸ்டோரி டைப்பில் நங்கந்தூரில் போட்டிருந்தா. ஸ்லோகங்கள்லாம் தமிழ் எழுத்துக்களில் சான்ஸ்கிரிட் வெர்ஷன் இருக்கும். அதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது இதில் ராமலிங்கம் ஒருத்தர் எழுதியிருக்கார், பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். அவர் ஹோல் கிரெடிட் பா ராமலிங்கம். இது இந்த புக்கு நங்கந்தூர் ராஜராஜேஸ்வர் கோவிலில் கிடைக்கிறது. இது அங்கே வாங்குங்க. அதாவது நவாபரண பூஜை, இது குலார்ணவ தந்திரம், நிறைய பல புத்தகங்கள் போட்டிருக்காவ. ராஜகோபால சுவாமின்னு இந்த கோவிலை கட்டினவர், பரமாச்சாரியாக்கெலாம் ரொம்ப வேண்டி வருவர். அந்த சின்ன வயசில் பரமாச்சாரியாக்கள் அனுகிரகம்லாம் வாங்கிக்கிறவர். ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், திரிபுரா ரகசியம். திரிபுரா ரகசியம் எப்படி வருதுன்னா, சுமேதர்ன்ற மகரிஷியின் மூலமாக இது எழுதப்பட்டது. இவருக்கு இன்னொரு பேர் ஹரிதாயனர். அவர் இந்த ஹரிதாயனர் முதல்ல இந்த அம்பாளை பற்றி சொன்னதெல்லாம் தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு சொல்கிறார். பரசுராமர் அதாவது துர்வாசருடைய தம்பி தானே இவர் தத்தாத்திரேயர். ஸோ பரசுராமர் அடுத்த 3வது சிஷ்யா வந்துடும். ஸோ துர்வாச கல்பம் தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு பண்ணுறது. சௌபாகிய சிந்தாமணின்ற நூல், அதுவும் சான்ஸ்கிரிட்லாம் இருக்குது, தமிழில் கிடைக்கல எனக்கு இன்னும், பார்த்துட்டுருக்கேன். ஸோ அது இருந்தாலும் ஏன்னா எங்கள் குருமாத்தா சமஸ்கிருதம் தெரிஞ்சவோ, அவள் காத்தால் 3 மணிக்கு எழுந்து அதை தான் பாராயணம் பண்ணுவோம். துர்வாச கல்பம், அதுக்கப்புறமா குறைஞ்சது தத்தாத்திரேய கல்பம், அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சது பரசுராம கல்பம். இதை வச்சு தான் காஞ்சிபுரத்தில் பூஜையெல்லாம் பண்ணுறான்னு கேள்வி. ஹவு ஃபார் இட் இஸ், அதெல்லாம் டைம் கன்சியூமிங். இப்போ திருப்பதியில் கூட நிறைய பூஜை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டே விஸ்டர்ஸ்னால் என்னங்க பண்ண முடியும் அவளால். ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்குது. பெரிய பெரிய கோவிலில் இது பண்ண முடியுது, கொஞ்சம் கஷ்டம். பட் எங்கள் அம்மா உருவம் மாத்தா கொரட்டூரில் சின்ன கிரகத்தில் பூஜா கிரகத்தில் 3 மணிக்கு காத்தால் யாரும் வரமாட்டா. ஸோ 3:30 மணிக்கெல்லாம் பூஜை ரூமில் உட்காந்துட்டு பாராயண கிரமம் ஆரம்பிச்சிடுவோம். பாராயணமே கிட்டத்தட்ட காத்தால் 8 மணி வரைக்கும் போகும். ஸோ அதுக்கப்புறமா தான் பூஜையெல்லாம். ஃபஸ்ட்டு பாராயணம் தான் வாழ்து. ஸோ எந்த பாராயணம், சௌபாகிய சிந்தாமணி பாராயணம் தான் அடிச்சுப்பாள். அது கொஞ்சம் சீக்கிரத்தையாக இருந்தது. இப்போ என்னுடைய நண்பர் சௌபாகிய என்னாச்சுன்னு எனக்கு ஒரு இப்படிலாம் நடக்குமான்னு நினச்சிருந்தேன் நான். அதை ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணால் மயிலாப்பூர்லேருந்து, ரமான்னு பேர். மாமா நான் உருவாத்துக்கெல்லாம் வந்திருக்கேன், நான் கொரட்டூருக்கு. அப்படின்னா யாரும்மா அவரை பற்றி சொல்லணுமா? என் பேர் அம்மா. மாமா நான் மயிலாப்பூரில் இருக்கேன். நான் பாலானந்தனாரோட பேத்தின்னு, அதாவது என்னுடைய பரமகுரு பாலானந்தநாதர்.
காமோடி சாஸ்திரிகள். காமோடி சாஸ்திரிகள் பொன் வைத்தி பேத்தி நான் மயிலாப்பூரில் வாக்கப்பட்ட இங்கே தான் இருக்கேன் நான். நீங்கள் சொல்கிற துர்வாச கல்பம் எனக்கு வேணும் மாமா இப்படியா அந்த நூல்னா. இந்த துர்வாச கல்பத்தில் இந்த சௌபாகிய சிந்தாமணியை மறந்தே போயிட்டேன் நான். அப்போ என்னுடைய நண்பரான விவேக் சர்வேஸ்வரோட உரையாடும் போது அவர் சொன்ன சௌபாகிய சிந்தாமணி தான் சார் அது. அந்த காலத்தில் நான் வந்து நிறைய பிரத்தியை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாருமே இல்லைன்னா என்கிட்ட தான் வருவா. நான் இப்போ நான் சொல்லிட்டு பற்றி சான்ஸ்கிரிட் எனக்கு படிக்க தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி சொன்னேன். சொல்லும்போது அது வேணால் அமிச்சுக்கிறேன். இந்த ரமான்ற பொன்மணிக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமா, மீனிங்கெல்லாம் தெரியலாம் கூட எழுத்து கூட்டி படிப்பான் மாமானா, அது போதும் சரி அதை ஃபாலோ பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அதை அமுச்சு வச்சேன். இந்த சௌபாகிய சிந்தாமணின்றது துர்வாசனால் அம்பாள் மேலே ஏற்றப்பட்ட ஒரு இது. அது அதில் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமுச்சு வச்சார் அவர் சௌபாகிய சிந்தாமணின்னு. அப்புறம் ஃபார்வர்ட் பண்ண அவளுக்கு கிட்டத்தட்ட 400 பேஜ் வருதுமா. அது யோட் டேக் பிரிண்ட் அவுட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாத இடத்துல அடைச்சிருக்கோம் அதை அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்றைக்கி டாபிக் ஆஃப் த டே வந்து இவர் வரும்போது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். சுமேதஸ் போட்டிருக்கேன், சுமேதர் போட்டிருக்கு. அப்போ அந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய அந்த சுமேதஸ் வேறையா இவர் வேறையா அப்படி சந்தேகம் வந்து. ஹரிதாயன சம்ஹிதைன்னு இருக்குது. ஹரிதாயன சம்ஹிதை எப்படி ஏற்பட்டது, எப்படி அவர் மதுரைக்கு வந்தார், அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹரிதாயனுக்கு ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. பட் ஸ்டார்ட் வித் என்ன சொல்லியிருக்க பாருங்க. இவர் இங்கிலீஷில் அமைச்சிருக்காருக்கு. ஆரிஜின்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சேக்ரெட் நாலேஜ். Tripura Rahasyam is known as Haridayana Samhita and is rooted in depth of philosophy and Sanatana Dharma. The sanctity and esteem of this work are evident from the historical accounts detailing the divine origin. எப்படி சக்தியெல்லாம் தோன்றியதெல்லாம் இருக்குதுல. The narrative begins in celestial dreams where Mahadeva, Lord Shiva, imparts the supreme knowledge to Lord Vishnu. The knowledge is passed on to Brahma. It makes its way to earth through his incarnation of Vishnu as Dattatreya, the revered teacher of Avadhutas and the enlightened sage. Dattatreya in turn imparts his sacred wisdom to Parasurama, who realizes his true self and meditates on Malaya hills in South India. Haridayana quest for truth. The narrative then shifts to a Brahmin named Sumeta. Sorry, Sumantan போட்டுக்கால. Sumanta and his son Alarka. சுமந்தாவோட பிள்ளை அலர்கா, a child of innocence. Breathes is last with the word I, a sacred utterance. The ஐங்கிலீம் சவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. On his lips, bestowing upon him unexpected spiritual merits. Alarka is reborn as Sumeta, son of Harita, and earns the name as Haridayana. ஸோ சுமேதருக்கு வந்து ஹரிதாயனான்னு எப்படி பேர் கிடைச்சுன்னா, அப்பா பேர் ஹரிதர், இவ பேர் சுமேதர், இவருக்கு வந்து ஹரிதாயனர் பேர் வருது. ஹரிதரோட புள்ள ஹரிதாயனர். As he grows, his spiritual inclination leads to Parasurama, from whom he learns the ultimate truth. பரசுராமர் தான் நிறைய விஷயங்களை சொல்லித்தரார் அவருக்கு. ஹரிதாயனா டிவோஷன் takes him to temple Sri Meenakshi Devi at Madurai, South India, where sage Narada approached him with a divine message. The message reveals that
The assembly of saints in Brahmaloka had foreseen Haritayana compiling a sacred scripture embodying the supreme spiritual truth. இந்த மாதிரி அங்கே பிரம்மலோகத்தில் நீங்கள் எழுத பார்த்தா முன்னாடியே பார்த்துட்டா அப்படி சொல்லி நாரதர் வந்து சொல்கிறார். embodying the supreme spiritual truth. Despite feeling unqualified, Haridayana receives a divine blessing from Brahma, which empowers him to transcribe the sacred knowledge into what would be known as Haridayana Samhita. அதுதான் வந்து திரிபுரா ரகசியமாக வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. திரிபுரா ரகசியம் யார் மூலமாக வந்தது? ஹரிதாயனர். அவர் யார்? ஹரிதரோட புள்ள. அவருக்கு இன்னொரு பேர் சுமேதர். இதெல்லாம் எங்கே நடந்தது? மதுரை பொற்றாமலை குளத்து படியிலே உட்காந்து எழுதியிருக்காரு நிறைய விஷயங்களை. அப்போ நாரதர் முனி வந்து அவருக்கு காட்சி அளித்து பிரம்மலோகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது அம்பாள் நினச்சா உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி கண்ணை மூடி தண்ணி புவனங்களை படிச்சிடுறா. அவளுக்கு இதுவாக தெரியாது. யார் வேணால் ஒன்றுமே தெரியாத ஒரு மக்கு மண்ணாந்தியை கூட பெருசாக பண்ணிடலாம். அவன் நினச்சாதான், அம்பாள் நினச்சா எது வேணால் அப்படியே டோட்டலாக வில் சேஞ்ச். அந்த 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 எண்ணம் வரணும் நமக்கு மனசில். எனக்கு டு பி ஃப்ரேங்க்கு 1992 எனக்கு அந்த மூல விக்கிரகம் வந்த நேரம் அது. அப்போ எப்படி லலிதா சஹஸ்ரநாம மனப்பாடம் ஆச்சுன்னே தெரியாது எனக்கு. இப்போ மிஸ்டேக்ஸோடு சொல்லியிருந்தேன். அப்புறமா கொஞ்சம் அந்த புக்கெல்லாம் வாங்கி அப்புறம் ஒரு இந்த இந்த இருக்குது சத்சங்கம் இருக்குது. அதை சேரும்போது அதில் சில பேரை குறிப்பிடுற அம்பாள் இவாளை கேளு அவளை கேளுண்டு. அது அப்போ அது மூலமாக தான் ஐ ஹேட் டன் பிக் ரிசர்ச் ஃபார் த பாஸ்ட் 35 years. பண்ணி தான் வந்து இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அதில் அம்பாளே எனக்கு கொடுத்த உத்தரவு. எப்படி ஜனங்க எடுத்துப்பாரு தெரியாது எனக்கு. பட் அவன் என்ன சொல்கிறான், யாருக்கு போய் சேரணுமோ சேர்த்துருவோம் அதுன்றான். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு கூட யாராவது பேசினா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் நான் 199 பேர் இப்போ தப்பாக தான் சொல்கிறா வாழலாம். அது தப்பாக சொல்கிறது மட்டும் இல்லை, அது வேறு இப்போ கிரெடிட்டாக வேறு பேசிக்கிறேன். என்ன பிரயோஜனம் அது? ஸோ வாக்பாதிரிகள் சொன்னது இதுதான் எடுத்துக்கணும். அவள் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி தான் நம்ம சொல்லணும். நம்மளோடைய ஓன் டெசிஷன் கிடையாது எதுலேயுமே. ஸோ நம்ம வந்து ஆர்டினரி ஹியூமன் பீயிங். ஸோ அவள்லாம் வந்து பெரிய பெரிய தேவதா ஸ்வரூபத்தில் இருக்கா. அவள் எப்படி எழுதியிருக்காளோ அதை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் 2-3 பேர்கிட்ட கேட்டு அழுத்தி போடுறேன். முதல்ல வந்து இந்த கேட்குற மன்னிச்சுக்கணும் நான். அதாவது ரஞ்சினி காயத்ரி அவள் ஆற்றுக்காக தான் எடுத்தார். அவள் ஃபோன் எடுக்க மாட்டாள். அவர் வந்து எடுத்து இல்லை மயிலாப்பூர் ஒரு மாமா சொல்லி கொடுத்தாரு, அது பிரகாரம் தான் சொல்லுவார். அவளும் தப்பாக சொல்கிறான். அடுத்ததாக பக்தவச்சலம் இந்த சமயத்தில் பத்மா சேஷாத்ரி சிஸ்டர்ஸ்னு அதில் ஒரு பொண்ணு மட்டும் வந்து ஆற்றுக்கு அம்மாவோட நான் பண்ணுறேன் மாமா, எனக்கு வந்து இவாளெல்லாம் பிடிச்சி தரணும், நீங்கள் ஸ்பான்சர்ஸ் அந்த வேலையெல்லாம் எனக்கு கிடையாது, நான் வேணால் சொல்லித்தரேன், அது பிரகாரம் பண்ணால் ஒன்று யூல் பிகம் வேர்ல்டு ஃபேமஸ்னு. ஏன்னா இது சொல்கிறவா கரெக்டாக they will be the number 1 in the world to utter Lalita Sahasranama to CD, the first person. அந்த கிரெடிட் வந்துடுங்க. திருப்பியும் இப்போ வந்து இவாட்ட கொடுத்துருக்கேன். ரம்யான்னு ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா, பெங்களூரில் ஜாக ஹொசூரில் வந்துட்டு போவோம். ஸோ அது போய் இப்போ இந்த தடவை அக்செப்ட் பண்ணி வாங்கி போயிருக்கா அந்த கரெக்டர் வெர்ஷனை. இந்த கரெக்டர் வெர்ஷன் அது பிடிஎஃப்ஸ் அவைலபிள் இந்த வெப்சைட்டை www.vidyaputran.divinechannel.com. அதில் பார்த்தா அதில் கரெக்டர் வெர்ஷன் இருக்குது. மிஸ்டேக்ஸ் வந்து ரெட்டிஷாக காமிச்சிருக்கோம். அப்படி தான் படிக்கணும். அதை வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பாளே நேரில் கொஞ்சனாலும் நம்ப மாட்டான். அந்த மாதிரி இருக்குது. கலிகாலம் வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது நல்ல சுமங்கலி நல்ல பதிவிரதா வந்து அவளை பற்றி தப்பாக பேசுவாளாம். அதாவது அந்த மாதிரி இவாளெலாம் வந்தானா அவளை பற்றி உயர்வாக பேசுவாள். கலிகாலம் அப்படி தான் இருக்குது. இப்போ பார்க்குற மாதிரி நேரவே. ஸோ இப்படி இருக்குது காலங்கள். சரி, நம்ம வந்து உஷாராக தான் ஹேண்டில் பண்ணோம். அதை எனக்கு தெரிஞ்சவருக்கு எனக்கு உள்ள சிஷ்யர்கள்லாம் வந்து கரெக்டாக சொல்லணும்னு தான் ஆசைப்படுவேன் நான். இந்த திரிபுரா ரகசியத்திலேயே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன்னா, இது மாதிரி ஹரிதாயனர் மதுரை கோவிலை வச்சு இதை ஏற்றுறார். அது பிரம்மலோகத்தில் ஆல்ரெடி பேசப்பட்டது. நாரதர் மகரிஷி வந்து ஷேர் பண்ணுறார்.
அதனால் திரிபுரா ரகசியம் மிஸ் பண்ணாமல் திரிபுரா ரகசியம்னு ஒரு டாபிக் சொன்னால் ப்ளீஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். சரி இது முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் இன்றைக்கி தான் டீட்டெயில் கிடச்சிது. ஆல்ரெடி பேசியிருக்கேன் நான் அதை பற்றி. பட்டு இந்த அளவுக்கு டீப்பாக பேசலை. சரி இதை வச்சு நீங்கள் திரிபுரா ரகசியத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்து புக்கை படிக்கணுன்னா இந்த தமிழ் தெரிஞ்சவா இவாட்ட வாங்கிக்கலாம். இங்கே நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி பீடத்தில் வாங்கிக்கோங்க. சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி பீடம் இருக்குது. அங்கே ஆல் புக்ஸ் ஆர் அவைலபிள். சரி கோவிலில் பார்த்தா மாதிரி இருக்கும், புக்கு வாங்கினா மாதிரி இருக்கும். சரி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக பண்ணுவாவா பூஜைகள்லாம். இப்போ நவராத்திரி 10 நாள் ஜெய் ஹோமங்கள்லாம் நித்தியப்படியும் நடக்கும். படிக்கட்டே வந்து இப்படி ஏறத்துக்கு 15 படிக்கிறது 16 படிக்கட்டு வச்சுருப்பா. காமேஸ்வரி பகவானி நித்தியக்கிருந்தா பேருண்டா வன்னிவாசினி மகாபுஜ்ரேஸ்வரி சிவதூதி துரித குலசுந்தரி நித்யான நீலபதகா விஜயா சர்வமங்களா ஜோலாமானி சித்ரா. திருப்பி இதுலேருந்து இது இப்படி இறங்கும். ஆரோகணம் அவரோகணம். ஆண்கள் வந்து சட்டையை போட்டு போகக்கூடாது. சட்டையை ஊற்றாதான் உள்ளே விடுவா. அவள் வந்து இப்போ யோக வஸ்திரம் இல்லை பனியன் கனியெல்லாம் பனியன் போட்டோட விட மாட்டான். பெண்கள் புடவை கட்டின்னு போகலாம். வேறு எனி ட்ரெஸ்ஸுக்கு அதே வேறு. பட் இதெல்லாம் இந்த இதெல்லாம் போட்டு போக வேண்டாம். பேண்ட்டு கிண்டெல்லாம் அது நாட் அட்வைசபிள். கோவிலுக்கு போகும்போது நமக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் தான் போகிறது நல்லது. இது சொல்லி இந்த திரிபுரா ரகசியத்தை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இனிமேல் வர நாட்களில் திரிபுரா ரகசியம் எதாவது சொன்னால் ப்ளீஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தட். சொல்லி நான் இந்த பதிவு முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.